தர்ஷினி, அன்னைக்கு நான் உன்னை தனியாக அமிச்சேன்னு நான் எவ்வளோ வேதனைப்பட்டேன்னு தெரியுமா? எனக்கு தான் தெரியும். நீ தைரியமா போய் அங்கே செட்டில் ஆயிடுவ. எந்த சூழ்நிலையும் நீ ஃபேஸ் பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்தாலும் எனக்கு நீ எப்பவும் குழந்தை தாண்டி. என் குழந்தைடி நீ. ஓகேம்மா, நான் உன் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறேன். ஆனா இன்னொரு விஷயத்த நீ புரிஞ்சுக்கோமா. நீ கொடைக்கானல்ல டீச்சரா இருந்தப்ப அதை விட்டுட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் நீ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போன. அந்த வேலையில நீ செட்டில் ஆகிறதுக்குள்ள அதை விட்டுட்டு வெளியே வந்துட்ட. இப்ப அது மூலமா உன் கையில கொஞ்சம் காசு இருக்குல்ல, அது எப்படி தெரியுமா? நீ கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சது. அதானம்மா உனக்கு பெருமை. அது ஏன் நீ ஒரு நிரந்தரமான விஷயமா மாத்த மாட்டேங்கிற? அப்பப்போ விட்டு வந்துடுறியம்மா. இதுதான்மா எனக்கு. தர்ஷினி, இல்ல தர்ஷினி. எனக்கு புரியுதுமா, என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. ஆனா இதுக்கப்புறம் நீ ஒரு விஷயத்த தெளிவா முடிவு எடுக்கணும். இந்த தர்ஷன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் நீ உனக்கு பிடிச்ச மாதிரி உன்னோட வாழ்க்கையை வாழணுமா. அதான்மா என் ஆசை. என் அம்மா சந்தோஷமா இருக்கணும்னு எனக்கு ஆசை, அவ்வளவுதான். அதை தாண்டி எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. இப்ப நான் உன் கூட வீட்டுக்கு வரேன், உன் கூடவே இருக்கேன், உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன். தர்ஷன் எவ்வளவு சண்டை போட்டாலும் பரவாயில்ல, அவனுக்கும் நான் சப்போர்ட்டா இருக்கேன்.